இந்த வீடியோவில் ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து 64 the whole square. இப்போ சின்ன நம்பர் இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய நம்பர். ஸோ அப்போ 64க்கு ஹோல் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 6 4. அப்போ 6 6 என்னது 36. 4 4s are 16. ஸோ அப்போ ஈஸி நம்பர்னால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். சின்ன நம்பர்னால் நமக்கு ஈஸியாக அதோட ஸ்கொயர் போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 6 × 4 × 2 போடணும். இப்போ 6 4s are 24. 24 × 2 48. இப்போ இந்த 48 என்ன பண்ணணும்னா, இல்லை ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே 8 இங்கே 4. ஓகேவா? எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 8 இங்கே 4. இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 6 இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 6 0 6. இப்போ 1 + 8 வந்து 9. 6 + 4 வந்து 10. கேரி ஓவர் 1. 4 + 3 + 1 வந்து 4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஸ்கொயரோட ஆன்சர் என்னது 4096. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சம் வந்து என்ன பார்க்கலாம்னா 86 the whole square. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த ரெண்டு நம்பரையும் தனியாக பிரிக்கணும். 8 6. 8 8 ஆர் என்னது 64. 6 6 ஆர் 36. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது 8 × 6 × 2. அப்போ 6 8 ஆர் 48. 48 × 2 96. இந்த 96 எங்கே ப்ளேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஜிட்டை விடணும், அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே 6 இங்கே 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இதை ஆட் பண்ணணும். அப்போ 6 இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 6 + 0 6. 3 + 6 9. 9 + 4 13. கேரி ஓவர் 1 இருக்கும். 1 + 6 7. அப்போ 86 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 7396. இப்போ எல்லாரும் 2 டிஜிட்க்கு ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 3 டிஜிட்க்கு எப்படி ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 212 the whole square இருக்குது. ஸோ இதையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்க, இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். 2ஆவையும் 21ஆவையும். இப்போ 21 the whole square தெரிஞ்சது தான் ஓகே. சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த 21ஐயும் நம்ம இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு 2 2s are 4. 1 1s are 1. ஆனால் நம்ம 0 1ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 0 1ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது 2 × 1 × 2. இந்த 2 இந்த 1 இந்த 2. ஓகேவா? இதுனா 4. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பரில் தான் நம்ம எழுதுவோம். இப்போ ஆட் பண்ணோம்னா 441. அப்போ 21ஓட ஹோல் ஸ்கொயர் நம்பர் என்னது 441. இப்போ 21ஓட தான் 441 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல போடலாம். 21 ஹோல் ஸ்கொயர் 21 ஸ்கொயர் என்னது 441. அப்போ 2 ஸ்கொயர் என்னது 4. ஸோ 0 4ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 21 × 2 × 2. இப்போ 21 × 2 வந்து 42. 42 × 2 வந்து 84. இப்போ 84 வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்டில் எழுதுகிறோம் 4 இங்கே 8. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 4 4 9 4 4. அப்போது 212 ஸ்கொயரோட ஆன்சர் என்னது 44944. இப்போது நெக்ஸ்ட் வந்து 112 ஸ்கொயரோட இது பார்க்கலாம். ஓகேவா? இதையும் அதே மாதிரி ரெண்டாக பிரிக்கணும். இப்போ 81 ஸ்கொயர் நமக்கு டெஃபினட்டாக தெரியாது. ஸோ 81. 8 8s are 64. இந்த 1 1s are என்ன பண்ணணும் 0 1ன்னு பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு 8 × 1 × 2. ஓகேவா? அப்போ 8 1s are 8. 8 2s are 16. இப்போ இந்த 16 எங்கே எழுதணும், இங்கே எழுதணும். இப்போ இதை ஆட் பண்ணால் 1 6 5 6. அப்போ 81ஓட ஸ்கொயர் என்னது 6561. இப்போது இந்த இதுக்கு போகலாம். ஓகே? அப்போது 81ஓட ஸ்கொயர் வந்து 6561. அதே மாதிரி 2ஓட ஸ்கொயர் 0 4. அதாவது 2 2s are 4. ஸோ 0 4ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் வந்து 81 × 2 × 2. இது வந்து 3 2 4. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4 2 3. இப்போ ஆட் பண்ணால் 4 4 3 9 5 6. அப்போ 812ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து இந்த நம்பர் தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.